கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமியேஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அறுச்சுவடி. பொதுவாவே நம்ம அறம்சை நிகழ்ச்சியில நம்ம கலகலப்பான விவாதங்களை தான் நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்புல அந்த கலகலப்புக்கு இடமே கிடையாது. அப்படி என்ன ஒரு தலைப்பு? சூசைட் அண்ட் செல்ஃப் ஹார்ம், தற்கொலை மற்றும் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை. ரொம்பவுமே ஹார்ட் ஹிட்டிங்கான, பேச தயங்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை பற்றி பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் நம்மோடு அரங்கத்தில் பெற்றோர்கள் மற்றும் செவிலியர்கள் இணைகிறாங்க. அவங்கள அரங்கத்திற்கு வரவேற்போம். வழக்கம் போல நம்முடைய கேள்விகளுக்கு விடையளிக்க நம்மோடு டாக்டர் ஷில்பா டெரன்ஸ், குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கான நிபுணர், அவர்களையும் வரவேற்போம். இந்த விஷயமே நமக்கு எல்லாத்துக்கும் புதுசு. தற்கொலை அல்லது தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை குழந்தைகளுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய விவாதிக்க வேண்டிய விஷயம். அதனால நான் என்ன பண்றேன்னா, இதனுடைய ஆரம்பம் நம்ம நர்சஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் நாங்க செவிலியரை கூட்டிருந்திருக்கோம் அப்படின்னா, நீங்க தான் நிறைய கேஸ்ங்க இந்த மாதிரியான விஷயங்களை உங்க வாழ்க்கையில பார்க்கக்கூடியவங்க. ஒரு கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்துல ஒரு வருஷத்துல WHO ஒரு கணக்கு சொல்லுது, உலகத்துல 8 லட்சம் குழந்தைகள் இந்த சூசைட்னால இறந்து போறாங்க ஒரு வருஷத்துல அப்படிங்கிறாங்க. சொல்ல போனா அந்த கணக்கு படி பார்த்தோம்னா 40 செகண்டுக்கு ஒருத்தங்க இறக்குற மாதிரி வருது. ஸோ உங்களுக்கு தான் நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் செவிலியர்கள் இங்க. நீங்க சொல்லுங்க, எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி ஒரு குழந்தைனா ஒரு 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மெயினா லவ் ஃபெயிலியர் ஒரு காரணம். ஓகே. அடலசன்ட் ஏஜ்ல எக்ஸாம் ரிசல்ட் ஃபியர். ஓகே, வெரி குட். அதாவது காதல் தோல்வி இல்லைன்னா பரீட்சைகள் தோல்வி. வேற யாருக்கும்? ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, நீ மட்டும் ஃபெயில் ஆனா அவங்க அப்பாட்ட தீந்த அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு சாணி போட்டு குடிச்சிருச்சு, இறந்துருச்சு. அதாவது பரீட்சை ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே கொண்டு வந்தோன்னா எல்லாம் ட்ரை பண்ணி ஒன்றும் முடியல, போயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு பாஸ். ஓகே ஓகே. அதாவது பரீட்சைன்னு அவங்க சொன்னாங்க, காதல் தோல்வி சொன்னாங்க. நீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட பரவாயில்ல, ஆனா ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ரிசல்ட்டுக்கு பயந்தே கூட ஒரு சிலர். நீங்க அந்த மாதிரி எதுவும்? குழந்தைங்க ஸ்கூல்ல மற்ற பேரண்ட்ஸை கம்பேர் பண்ணது, தன்னுடைய பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லையேன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உள்ளுக்குள்ள ஏற்படுத்திக்குது. ஓகே. அதாவது தாழ்வு மனப்பான்மை இது பொதுவா இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் சார்ந்து இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சார்ந்து அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடியது ஒரு காரணம். பைக்கெல்லாம் வாங்கி தராங்க, அதுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா இதாயிருமோன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசா ஆன பிறகுதான் வீட்லயே சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் கூட அந்த மாதிரி தான். சின்ன பசங்கள்லாம் வண்டி ஆசைக்கு வாங்கி கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுத்த பிறகு இந்த மாதிரி. ஓகே. அதாவது வீட்டுக்கு தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டு மறைக்கிறதுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களே நீங்க பாத்திருக்கீங்க. வெரி குட். அன்பு செய்ய அரவணைக்க யாருமே இல்லையேங்கிற ஒரு கவலை. இது ஒரு நல்ல ஒரு காரணமா இருக்குது. ஓகே. அதாவது தனிமையா உணர்ந்து அந்த மாதிரி தற்கொலைக்கு தூண்டப்படுறது. தனிமையில இருக்கிறப்ப நம்மளோட மைண்ட் சிந்திக்கக்கூடியது. அது குழந்தைகள் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அன்பு செய்யறதுக்கு இப்ப குழந்தைங்க அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த காலத்துல பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி அது உண்மைதான். அதாவது இப்ப காசஸ்ன்னு சொல்லி நிறைய பார்த்துட்டோம் நாம. இப்போ ஒரு சைல்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்றாங்க. பேரண்ட சமுதாய அமைப்பு எப்படி ஆயிடுச்சுன்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி கணக்குல போய் அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே சண்டை போடுறதோ இல்ல ஷேர் பண்றதோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. நம்ம எந்த கேட்டாலுமே பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துறாங்க. அது அவங்களே ஃபுல்லா இது பண்ணிக்கிறாங்க. மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அது அந்த தனிமைக்கான ஒரு காரணமாவும் இருக்குது. கரெக்ட். இப்ப பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அதை மனசுல போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. ஓகே. சொல்லிக்கிறதுக்கு ஆள் இல்லையே. ஏதாவது எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டு ஏதாவது இது வாங்கிட்டு வந்தாலும் கூட அதை ஷேர் பண்றது கூட யாரும் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு வராங்க. அந்த மாதிரியான காரணங்கள் இருக்கு. சொல்லுங்க. மொபைல் கூட ஒரு காரணம். அதுல நிறைய விஷயத்த தேவையில்லாம அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, வெரி குட். மொபைல் கூட ஒரு காரணம் தான்.
இப்ப இவங்க சொன்ன அந்த காரணங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் பெற்றோர்களாக. நமக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா இந்த ஒரு எண்ணம் வந்து நம்ம குழந்தைங்களுக்குள்ள இருக்குது இல்லைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அதெல்லாம் பத்தி நம்ம போக போக டாக்டர்கிட்ட கேட்கலாம். இந்த காரணங்கள் வியப்பா இருக்கு இவங்க சொன்னதுல அப்படின்னு நீங்க எதுவும் நினைக்கிறீங்களா? ஐயோ இது கூட ஒரு காரணமா இருக்கும்னு அவங்க சொன்னதுல எதுவும் உங்களுக்கு தோணுதா? அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, வீட்டில் ஒரு குழந்தைங்களா இருக்கிறவங்க உண்மையாலுமே. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடந்தாலும் ஷேர் பண்ணி கூட கூட ஒரு துணை இல்லை. ஓகே, அது ஒரு புதுசா தான் தெரிஞ்சது. கண்டிப்பா. எனக்கே அது வந்து அது புதுசா ஒரு விஷயமா தான் தெரிஞ்சது. ஏன்னா அந்த மறைக்கிறது இதெல்லாம் கூட பயந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த தனிமை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா அது புதுசா அவங்களுக்கு எது தெரிஞ்சது. நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாது. அவங்க நார்மலா ஏதாவது பண்றது கூட அது கெட்டதா இருக்கும். அது கெட்டதுன்னு எடுத்து சொல்றது கூட அந்த யாரும் மாதிரி எதுவும் கேசஸ் நீங்க பாத்துருக்கீங்களா? வந்திருக்காங்களா? கேசஸ்னா வந்து ஒரு ஒரு 18 இயர்ஸ் கேர்ள் பேபி ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருந்தாங்களாமா. அது கன்சீவ் ஆயிடுச்சு அந்த பொண்ணு. ஓகே. கன்சீவ் ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு அது தெரியவே இல்லை. அது ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் மதர்கிட்ட சொல்லி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அந்த செக்அப் பண்ணும்போது பாசிட்டிவாக இருந்துச்சு. இப்போ என்ன ஏதுன்னு கேட்டால் அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் யார்ட்டையும் சொல்லாமல் அபார்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க இந்த ஒரு கேஸ்க்குள்ள பல விஷயம் வந்துருச்சு. காதல் தோல்வி, இந்த குழந்தைகள் அபார்ஷன் கேஸே நிறைய abuse ல இருந்து இருக்கு. எல்லாமே வந்துருச்சு இதுக்குள்ள. அபார்ஷன் கேஸே நிறைய இருக்கு. தெரியாம கன்சீவ் ஆகுறது வந்து ரொம்ப பெருசு. ஓகே, அவங்களுக்கு அது தெரியும். இது கூட ஒரு விஷயம் தான். ஓகே, தனிமையில இருக்கும்போது குழந்தைகளை இப்போ சின்ன குழந்தைகள் நம்ம என்ன பண்ணோம், அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துறோம். உடனே வாங்கி கொடுக்கணும். நம்ம சின்னதாக இருக்கும்போது அப்பாலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பொண்ணுக்கு 4 ட்ரிப் கேட்டால் தான் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ சின்ன விஷயங்கள் நம்ம வாங்கி கொடுக்கும்போது அது பெருசாகும் போது எதை கேட்டாலும் அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. அப்போ ஒரு பெரிய விஷயம் கேட்கும்போது அவன் கேட்குறான், எனக்கு பைக் வாங்கி கொடுங்க. காலேஜ் போகும்போது நம்மளோட ஃபினான்ஸில் நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி அவனுக்கு தெரியும். இப்போ பைக் கேட்குறான்னா வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி அது பயங்கர டிஃப்ரெஷன் ஆகி என்ன பண்ணுறான், அவன் என்னடா அப்படிங்கிற ஒரு இதாயிரம் அப்படியே. ஓகே, யாரோ ஒரு கேஸ் அந்த மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு விஷயம் வாங்கி தரலன்னா அந்த குழந்தைகள் வந்து சூசைட் கமிட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரூல்ஸ் பிரேக் பண்றதுனால, அதாவது தப்பு பண்ணிட்டு பயந்து மறைக்கிறாங்க. அதனால வந்து சூசைட் மன அழுத்தம் வர்றதுக்கு மேபி அது வந்து இப்போ யாரும் குழந்தைங்களுக்கு நம்ம ஃப்ரீடம் கொடுக்குறோங்க, அவங்க அப்படி பயந்து பண்ணிக்கிறாங்கன்றது புதுசா இருந்தது எனக்கு. நான் அவ்வளவு தூரத்துக்கு பேரண்ட்ஸ்க்கு பயப்படுறாங்க, பயந்து அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்கிறது. நம்ம டாக்டர்கிட்ட கேட்போம் இது எல்லாத்தையும் பத்தி. ஸோ டாக்டர், சூசைட் அது வந்து ரொம்ப ஒரு பேச தயங்குற ஒரு விஷயம், பேசுறதுக்கே பயப்படுற மாதிரியான ஒரு விஷயம் தான். இதுல என்ன பேசலாம், எது பேசலாம், எதை தவிர்க்கணுங்கிறதெல்லாம் வேற யோசிக்க வேண்டி இருக்குது. இந்த தற்கொலை எண்ணம் பொதுவா ஒரு குழந்தைக்குள்ள ஏன் வருது? குழந்தைங்க, அது நாங்க சொல்றது எல்லா குழந்தைங்க 25 வயசு வரைக்கும் நான் சொல்றேன். அவங்களோட மூல வளர்ச்சி ஃபுல்லா அடைகிறதுக்கு 25 வயசு ஆகுது. அது வரைக்கும் அவங்கனால எதுலேயும் குறிப்பிட்ட ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அதனால ரொம்ப பயம், இல்லைன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஸ், என்னால் முடியும், நான் பண்ணிடுவேன், அதென்ன பெரிய விஷயமா அப்படிங்கிறத அசால்ட்டை எடுத்துருவாங்க. ஸோ அவங்களோட மூல வளர்ச்சி இன்னும் ஃபுல்லாக அடையாதனால இந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. பட் அந்த டைமில் அவங்களுக்கு பெற்றோரோ ஃப்ரெண்ட்ஸோ வேற யாராவது இருந்து அவங்கள சரிப்படுத்தினா அவங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆகுற சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஈஸியாக சுசைடோ இல்லைன்னா தானாகவே ஏதாவது கை கீறுறது அந்த மாதிரி பிரச்சனைங்க வர சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வயசு குழந்தைங்க நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உலகம், அவங்க சொல்கிறது தான் கரெக்ட். அப்போது அவங்க போய் டக்குன்னு போய் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அவங்க நல்ல பாசிட்டிவாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஓகே, நம்ம போய் நான் வரேன் உங்கள் அம்மா அப்பா கிட்ட நம்ம போய் பேசலாம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நல்ல விதமாக போயிடுது. இல்லை எதுக்கு நீ போய் சொல்கிற, நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம கவர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சொல்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா போதை பொருட்கள் எடுத்து நீ இதை குடி ஒன்றும் ஆகாது, இதை எடுத்தால் நீ நல்லா காம, அதுக்கப்புறம் நம்ம போய் பேசிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ராங்காக கைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனைங்க அதிகம் ஆகுறதும் சூசைட் ஆகுற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ சூசைட் அப்படிங்கிற எண்ணம் வந்து பொதுவாக வந்து பெற்றோருடைய நெக்லிஜென்ஸ் தான் மெயினான ஒரு காரணமா இருக்குது மாதிரி இருக்கு. அதாவது பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்குமான ஒரு இடைவேளை வந்து உருவாகிறது தான் வந்து இந்த சூசைடுக்கான காரணமா இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போய் தனித்தனியா பார்க்கலான் இருக்கிறேன். படிப்பு சார்ந்து, அதாவது இந்த படிப்பு தான் வந்து முக்கியமா எல்லாருமே சொன்னது பயம், படிப்பு சார்ந்த ஒரு பயம், அதுதான் வந்து குழந்தைகளுக்குள்ள வந்து அந்த இதை ஏற்படுத்துதுன்னு. நீங்க கடைசியா ஒரு பார்த்துருக்கக்கூடிய ஒரு கேஸ், அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு குழந்தை, அது காப்பாத்திருக்கலாம் இல்லை இறந்தும் போயிருக்கலாம்.
படிப்பு சார்ந்து இல்ல தேர்வு பயம் சார்ந்து எதுவும் நடந்திருந்ததுன்னா அந்த கேஸை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீட் தேர்வு எழுதிட்டாங்க, ரிசல்ட் வரல, பயம் வந்துருச்சு. வர்றதுக்குள்ள மேலேருந்து குதிச்சுட்டாங்க மாடியிலேருந்து. ஓ, மண்டை உடஞ்சி ஸ்பாட் அவுட். ஓகே. ஒரு குழந்தை. ஓகே. பொண்ணு தேர்வு பயத்துல இந்த மாதிரி ஒருத்தங்க இறந்தாங்க. ஓகே. இப்போ லாக்டவுன் இருந்துச்சுங்க சார். அப்போ வந்து ஸ்கூலுக்கு போகாமல் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பி எக்ஸாமுக்காக வர சொல்லியிருந்தாங்க. என்ன வகுப்பு? ஒரு 4th 5th இல்லை 9th நினைக்கிறேன். 9th 10th ஸ்கூலில் எக்ஸாமுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நம்ம சரியாக படிக்கல, நல்லா இது பண்ணல, நம்ம எப்படி போய் ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு நினச்சி பயந்துட்டு சாணி போட்டு நேத்திக்கு நைட்டு குடிச்சிட்டு வந்தாங்க. இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. நான் போகிறதுக்கே பயமாக இருக்குது. நான் எக்ஸாம் எழுதலை. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா நான் வந்து சரியாக படிக்க முடியல, என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா வேற படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. வீட்டில் வந்து ஒன்றா படியில் ஏதாவது ஒர்க் பண்ணு அப்படின்னாங்க. நான் ஒர்க் பண்ணாமல் டிவி பார்த்துட்டே இருந்துட்டேன். இப்போ அங்கே போயிட்டா நான் சரியாக எக்ஸாம் எழுதலை, என்ன எழுதுறதுன்னே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, என்ன வரும்னே தெரியாது, என்னதை பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சாமி. ஓகே. எங்கள் இதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் +2 எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்துடுச்சு. அதில் 2 சப்ஜெக்ட் ஃபெயில் அந்த பொண்ணு. சாணி பவுடர் குடிச்சிட்டு வந்தாங்க. பட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி அதில் கவுன்சிலிங் கொடுத்து அப்புறம் 2வது எக்ஸாம் எழுதி அவன் நர்சிங்கே பண்ணி இப்போ மேரேஜும் பண்ணி. ஓகே. அதாவது அது 12வது படிச்சு இது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலா சொல்ல போனா தேறிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கு. ஓகே. படிப்பு சார்ந்து பயங்கள், அது சார்ந்து நீங்க பார்த்திருக்கக்கூடிய கேசஸ் நீங்க யாரும் பார்த்திருக்கீங்களா? படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய கேஸ். நாளைக்கு வந்து எக்ஸாம் வருது. ஓகே. இன்னைக்கு வந்து பொண்ணுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ எக்ஸாம் எழுத முடியாது, எப்படி டென்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு இயர்ஃபோன் மாட்டிட்டு ட்ரெயின் வரும்போது போய் 7 ஸ்ட்ரீட்ல ட்ரெயினுக்குள்ளே போயிடுச்சு இயர்ஃபோன் போட்டு. ஓகே 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 ஃபைன். பரீட்சை வரல, நாளைக்கு தான் வருது. பரீட்சை வர்றதுக்கு முன்னாலே பயம், பரீட்சைக்கு முன்னாடியே ஒரு பயம், படிக்க போகும்போது நீங்க சொன்ன படிக்கும் போது ஒரு பயம், பரீட்சை அப்போ ஒரு பயம், பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய இதுல ரிசல்ட் சார்ந்த ஒரு பயம், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு தோல்வியில இறந்து போறது. இந்த பயத்துக்கு காரணமும் பேரண்ட்ஸ் வந்து நீ இவ்வளவு மார்க் வாங்கியே ஆகணும், நீ வாங்கலன்னு சொல்லி சொன்னா நீ குறையிற ஒவ்வொரு மார்க்குக்கும் உனக்கு ஒரு சூடு கொடுப்பேன் அப்படின்வாங்க. அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைங்க இதை நினைச்சே படிக்காமையே விட்டுறாங்க. வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற பயத்துல நிறைய பேர் வந்து வாழ்க்கைய வாழ முடியாத நிலையில இருக்கிறாங்க. அதாவது பயம்தான். குறிப்பாவே வந்து இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட வரைக்கும் வந்து இந்த பயம்தான் நம்ம பாக்குறோம். இப்போ படிப்பின் அழுத்தம் குழந்தைகள் மேல எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், மேடம் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்குள்ள ஒரு வகையான எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கிடுறாங்க. அதாவது நம்ம ரிலேட்டிவ்லாம் டாக்டர்ஸ். ஃபைன். இது பேரண்ட்ஸ் உருவாக்குற அழுத்தம் உண்மைதான். அதான் சொல்ல வரேன். ஒரு வகையான எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கிடுறாங்க. அப்போ அந்த குழந்தை இப்போ 12th முடிச்சு ஒரு மெடிக்கலுக்கு தான் படிக்கணுன்ற உணர்வோட படிக்குதுன்ற பட்சத்தில் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். எக்ஸாம் எழுதிட்டு வந்துருச்சு, எழுதிட்டு வந்து வீட்டில் சூசைட். ஆஸ் யூஸ்வலாக பப்ளிக் எக்ஸாம் போயிட்டுருக்கு, ஆனால் இந்த குழந்தை இறந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு மெடிக்கல் கட் ஆஃப் வராது, ஸோ நான் அந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு உணர்வில் சூசைட் பண்ணிடுச்சு. அப்போது மற்றவங்க தான் மேலே வச்சிருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள் தன்னால நிறைவேற்றப்பட முடியாம போகும்போது அந்த குழந்தைங்க அந்த முடிவு எடுக்குது. ஓகே. அதாவது அழுத்தம், புற அழுத்தம் வந்து அந்த குழந்தையோடைய அது நடக்க முடியாத போது. ஓகே ஃபைன். பயங்களை தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பா. மேடம், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லாருமே பேசுகிறது வந்து தற்கொலை இதனால இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸை நல்லா ஃப்ரீயாக பழக வைக்கணும் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் கேட்டேன். அதாவது ஒரு பொண்ணு ஸ்கூலில் வந்துட்டு தானாகவே பிளேடில் கிழிச்சுக்குவாலாம் சைடில். அப்போது வந்து கேட்டிருக்காங்க, ஏன் இப்படி அப்போ பிளேடு கொடுன்னு கேட்டிருக்கா. அப்போ சொன்னாங்களா பிளேடு இல்லை. சொன்னோன்னே ஒரு பென் எடுத்து ஷார்ப்னர் இருக்கும் இல்லைங்களா, ஷார்ப்னரில் அந்த பெண்ணை வச்சு அந்த ஷார்ப்னர் நல்லா அந்த பிளேடை எடுத்து கீறியிருக்காங்க. இன்னும் இப்படி பண்ணுற கேட்டாக்கா அந்த பிளட் கலர் அவளுக்கு பிடிக்குமா, அதனால கிழிச்சுக்குவாலாம். அப்ப இது இப்படி இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எப்படி நம்ம பண்ணுங்க வந்து அட்வைஸ் பண்ணி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம வந்து போகும்போது நம்ம பேசுவோம். இது கரெக்டான விஷயம் நீங்க சொல்லியிருக்கிறது. வில் டாக் அபவுட் தட். இந்த பள்ளிகளில் கொடுக்கக்கூடிய, அதாவது படிப்பு கொடுக்கக்கூடிய அழுத்தம் சார்ந்த விஷயங்களை பேசிட்டு வில் கெட் இன்டு திஸ். இது வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, நீங்க சொல்லுங்களேன். இப்போ எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் ப்ரெஷர் போடுறாங்க, பேரண்ட்ஸ் இப்படி சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிறாங்க. அது 50-50 இருக்கலாம். பேரண்ட்ஸோட இது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வரணும்,
ஸ்கூலில் வந்து இந்த குழந்தை கொஞ்சம் வந்து லேக் ஆகலாம் இந்த மாதிரி. அதுக்கு வந்து நீட்டுக்கு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த குழந்தைக்கு. அதுக்கு ஒரு சாதாரண ஒரு டிகிரி முடிச்சா போதும், சாதாரண ஒரு வேலை பண்ணா போதும்னு இருக்கும். சாதாரணம்னு சொல்ல வேண்டாம், வேற ஒரு வேலை பண்ணனா போதும்னு இருக்கும். பட் ஆனா வந்து அவங்க வந்து இல்ல இவ்வளோ பெர்சன்டேஜுக்கு மேல எங்க ஸ்கூல் இருக்கணும், அதனால வந்துட்டு அங்க போடுற ப்ரெஷரை வந்து இவங்கனால வீட்டில் சொல்லவும் முடியாது. பேரண்ட்ஸ் ஏன்னா அவ்வளோ ஃபீஸ், ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கட்டி படிக்கிற குழந்தைகளும் இருக்கிறாங்க. அது மாதிரி வந்துட்டு நம்ம சொன்னோம்னா இவ்வளோ வேஸ்ட் ஆயிருமேனு வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு அதை சொல்ல முடியாம அந்த ப்ரெஷர்னாலும் இருக்கலாம். அது போக வேற ஏதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இன்னர் ஒரு பிரச்சனைகள் வந்து அவங்கள வந்து ஒரு தற்கொலைக்கோ எதுக்கோ கொண்டு போகலாம். நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி பேரண்ட்ஸ் வந்து நிறைய ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருந்தது. நாங்களே எங்களை சொல்லிக்கிறோம். பட் எங்களுக்கும் வந்து நாங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறப்போ பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்குங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் எந்த பேரண்ட்டும் பண்ணுறது இல்லைங்க. நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் ஜாயின் பண்ணுறோம், ஒரு கோர்ஸ் ஏதோ நம்ம பிள்ளை அவன் தான் சொல்கிறான் நான் இந்த படிப்பு பெரிய படிக்கணுன்றப்போ அதுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எதையும் வித்தாத வந்து அந்த ஃபீஸை கொடுத்து சேர்க்குறோம். ஓகே, இதுதான் ஒருவேளை எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வருது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இந்த அழுத்தம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய காசு தான். ஒரு பெற்றோரா நீங்க சொல்லிட்டீங்க, நான் இது உங்ககிட்ட ஐ மீன் இது வந்து இது பல பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் மேல அக்கறை காட்டுறோங்கிற பேர்ல அவங்கள கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு கல்வி நிறுவனத்துல சேர்த்து அவனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசைக்காக நம்ம அவனை கொண்டு போய் ஒரு பெரிய கல்வி நிறுவனத்துல நல்ல காஸ்ட்லியான ஒரு ஸ்கூல்ல சேர்த்து காசை கட்டிடுவோம். கட்டிட்டோங்கிறதுக்காக நீ படிக்கலன்னா நான் காசு கட்டியிருக்கேன்னு குத்தி காட்டுறதும் தப்பு தான் இல்லையா? அது கரெக்ட் தான். யாருக்கு தெரியும் அந்த குழந்தையால அதை படிக்க முடியாதுங்கிறது? இந்த மாதிரி ஏதோ குத்தி காட்டுன கேசஸ் எதுவும் இல்லைங்க. நம்ம அதை குத்தி காட்டுறது தான் ஆக்சுவலி. பட் ஆனாலும் சொல்லணும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து நம்மளை அறியாமையே அந்த ஒரு சுச்சுவேஷன். அது என்னன்னா நம்ம சொசைட்டியில் நீட் எக்ஸாம் ஐஐடி எக்ஸாம்னு வர்றப்போ இவங்க அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்குன்னே பல குரூப் வந்து வச்சுட்டு இவ்வளவு ஃபீஸ் நீ பண்ணுன்றாங்க. அதுல சேர்த்து விடுறது பெற்றோர் தானே. ஆமா, நாங்க படிக்க வைக்கணும் ஆசை பண்ணல. நான் எங்க பிள்ளைங்க பெரிய கோர்ஸ்ல அதுதான் வந்து அதுதான் இங்க அழுத்தம்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற அழுத்தம்ங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கிறோம். இதுதான் என் குழந்தை படிக்கணும்னு நம்ம வச்சிருக்கிறோம். குழந்தையும் வந்து அந்த பெஞ்ச் மார்க் ரொம்ப ஃபேன்சியா இருக்கவும் அதை பார்த்து தான் போகணும்னு ஆசைப்படுறாங்க. போக முடியாத பட்சத்துல நம்ம என்ன பண்றோம்னா அது அந்த பாதையில தான் தெரிய வருது அந்த குழந்தைக்கு அது போக முடியாத பாதைன்னு தெரியும், அது எட்ட முடியாத ஒரு கனின்னு தெரிய வருது. அது அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், நீ அதை தான் பிடிச்சாகணும் துரத்தணும்னா அந்த பாதையில இடையில வந்து அது முடியாத போகும்போது தான் அவங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி அழுத்தத்தினாலே நீங்க பார்த்த கேசஸ் யாரும் இருக்காங்களா? சார் வந்து எப்பவுமே 10th 12th எக்ஸாம் முடிஞ்சாலே நாங்கள் ரெடி ஆயிடுவோம் பாய்சன் கேஸ் வரப்போகுதுன்னு. அதில் எப்படியோ ஒரு வீக்லி அந்த வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கேஸ் கண்டிப்பாக டே அண்ட் நைட் வந்துட்டே இருப்பாங்க. மிட் நைட்டில் தான் வருவாங்க. நைட்டே ஏதாவது குடிச்சிட்டு அப்புறம் மறைச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் வாமிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்பா மட்டும் சொல்லிடுவாங்க, அப்புறம் தூக்கிட்டு வருவாங்க. எப்படியோ வந்து இந்த படிப்பு சம்பந்தப்பட்டு இத்தனை சூசைட் கேசஸ் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துருக்காங்க. அது வந்து படிக்கிறப்ப பயம், அவங்க சொன்ன மாதிரி 12வது பரீட்சை முடிஞ்சாலே ஒரு வாரத்துக்கு வந்து ரெடியா இருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு பரீட்சை முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பயம். இடையில இவங்க சொன்ன மாதிரி ரிசல்ட்டே வரல, அதுக்கு முன்னாடியே பயந்து சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கான காரணங்களா அந்த குழந்தைங்களுக்குள்ள ஏன் அந்த படிப்பு சார்ந்த ஒரு பயம் உருவாகி தற்கொலை என்ன வரைக்கும் போற அளவுக்கு வருது? முதல்ல குழந்தைங்க அந்த ஸ்டேஜ் படிக்கிறது மோஸ்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி 10வது 12வது அப்படி இல்லைன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆர் அப்படி இல்லைன்னா நான் காலேஜ் அந்த குரூப் மேஜர் எக்ஸாம்ல தான் மேக்ஸிமமாக தற்கொலை நடக்குது. அதாவது ஒரு 16 வயசுக்கு மேல 15 வயசுக்கு மேல தான் இந்த படிப்பு சார்ந்த பயம், படிப்பு சார்ந்த ஒரு சூசைட் நடக்குது. குழந்தைங்க அந்த ஸ்டேஜ்ல ரெண்டு விதமா இருப்பாங்க. ஒரு குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா சரியா படிக்கிறதே இல்லை, ரொம்ப அசால்ட்டா எடுப்பாங்க. பேரண்ட்ஸ் சொன்னாலும் கேட்கறது இல்லை, அதெல்லாம் வந்துடும், அதெல்லாம் ஈஸி ஆயிரும், என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு ஓவர் தைரியம். அதனால சரியா படிக்காம மார்க் சரியா வராம அந்த பயத்துல அவங்க பண்றது. அடுத்த குரூப் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு எஃபர்ட் எடுத்து அதுக்கப்புறம் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அவங்களால சரியா மார்க் வாங்க முடியல, எனக்கு கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்துச்சு, அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைங்க. மூணாவது என்னன்னா நல்லா பண்ணியிருக்கேன் இருந்தாலும் பெற்றோரோ டீச்சர்ஸோ அவங்கள ரொம்ப நீங்க கண்டிப்பா நீ ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவ அப்படிங்கிற, என்னால முடியாது, இல்லாம இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம், அப்படிங்கிற ஒரு உள் பயம்,
அந்த ஒரு காரணத்தினால கூட நடக்குது. ஓகே. சோ இந்த மூணுல எது முக்கிய காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பெற்றோர் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது டாக்டர் சொன்ன மாதிரி முதல் காரணம் வந்து பெற்றோர் வந்து கடைசியா தான் சொல்லியிருக்காங்க. பெற்றோரும் புற அழுத்தமும் இருப்பது வந்து கடைசியா தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து பிள்ளையினுடைய படிப்பு ஆர்வம் அற்று இருப்பது, அது ஒரு காரணமா இருக்குது. இன்னொன்னு எழுதுனது இது அந்த குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வராம போயிடுச்சு. நல்லா படிக்கிற குழந்தை தான், ஆனா எழுத முடியாம போனதுக்கான ஒரு காரணம் வேறையா இருக்குது. கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆயிருச்சு, இல்லைன்னா அங்க போய் மறந்துச்சு, அந்த மாதிரியான காரணங்கள். இந்த மூணுல எது முக்கியமான காரணம்? இல்லைன்னா வந்து குழந்தைகளுக்கு ஒரு தற்கொலைக்கு போவதற்கான காரணங்களை எதெல்லாம் தூண்டிடும் பரீட்சையில் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? இப்போ என் கொலிக்கு ஒருத்தர் இருக்காரு. அவருன்னா அவர் ஃபினான்ஸ் பண்ணிருக்காரு. நல்லா ஓரளவுக்கு வெல்ட்டுனா ஓரளவுக்கு இருக்காங்க. பிள்ளை நல்லா படிக்க வச்சாங்க, நல்லா மார்க் எடுக்கும். நான் அவரும் ஒரு குரூப்பை சூஸ் பண்ணியிருக்காரு. பிள்ளையும் அந்த மாதிரி அதை மெயின் பண்ணி 2 பேரும் பிள்ளையும் படித்து நல்லா போயிருக்கு. ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த குரூப் கிடைக்கல, அந்த இதுக்கு கிடைக்கலன்னு சொன்ன என்ன பண்ண, இவர் அழுக ஆரம்பிச்சிட்டார். இவர் ஹேண்டிகேப்ட். இவனா ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க. இவர் அழுக, ஒரே பிள்ளை என்ன பண்ண பிள்ளை கிடைக்கல. இவர் அழுக ஆரம்பிச்சோன்னா உடனே அந்த பிள்ளை இவர் அழுக ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளை தெளிவாக இருந்த பிள்ளைய இவர் வந்து இவரோட இதெல்லாம் நடக்கு இவர் அழுக ஆரம்பிச்சு அதை பார்த்து அந்த தாங்க முடியாத அந்த புள்ள வந்து சூசைட் பண்ணி தான் காரணம். அப்பா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வந்து ஹேண்டிகேப்டா இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, நமக்கு அந்த பண்ண முடியலையே. ஆனால் அந்த பிள்ளையும் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்குது, போட்டு இதுனா வரல. இது ஒரு காரணம் வித்தியாசமா இருக்குது. ஆனா ரொம்ப மனசு தாங்க முக்கியமா குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப மென்டலி அவ ஸ்ட்ராங்கா இருந்தா, ஓகே முடியல நான் பரவாயில்ல அடுத்த வருஷம் நான் படிச்சிருவேன் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு மனதைரியத்துல இருந்தா. ஆனா ஒரு பெற்றோர் அவங்களோட மனதைரியத்தோட அவங்களோட பயத்தை குழந்தை மேல போட்டு குழந்தைய அந்த சைட்ல தள்ளியிருக்காங்க. சோ முக்கியமா ஒரு பெற்றோரா இருக்கும்போது உங்களோட பயமோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனோ குழந்தை மேல போடாதீங்க. எவ்வளவுக்கு நீங்க உங்களோட பயத்தை அவர் போடல, பிரஷர் போடல, பயம் அவரோட பயம் அவர் பயத்தை வெளிப்படுத்த மாதிரினா எப்படின்னா அவர் அழுகிறாரு. அவரு அதாவது அந்த குழந்தை தாங்க முடியல, அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு, கஷ்டப்பட்டு படிக்க வச்சா அந்த குழந்தைக்கு தாங்க முடியல. இல்ல நீங்க கரெக்ட் தான், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அந்த குழந்தைனால தாங்க முடியல, இறந்துச்சுன்னு டாக்டர் என்ன சொல்ல வராங்கன்னா, அவரோட எமோஷன் அவருடைய தாங்க முடியாம அவர் அழுதுட்டார் இல்லைங்களா, அது அந்த குழந்தை ஒரு கில்ட் ஃபீல் போச்சு. நம்ம மேல ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அந்த குழந்தை இறந்தது இல்லையா, அந்த குற்ற உணர்ச்சி உருவாக காரணம் யாரு? அவருதான். யாரோட பயம்? அவங்களோட பயம். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பெற்றோரா நிறைய டைம் நாங்க என்ன பண்ணுவோம்னா நம்மளோட பயத்தை நாங்க குழந்தை மேல போடுறோம். இப்போ குழந்தை ரோட்ல ஓடுதுன்னு வைங்க, அப்ப என்ன பண்ணுவோம்னா இது எப்படி அந்த பெற்றோர் அணுகி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அவங்க கண்டிப்பா டிப்ரெஷன்ல இருந்திருப்பாங்க. என் குழந்தைக்கு கிடைக்கலையே, இவ்வளவு கஷ்டப்பட்டு என் குழந்தைங்க, அவங்க முதல்ல யார்கிட்ட பேசி இருக்கணும். சரி என் குழந்தைக்கு கிடைக்கல, நான் ரொம்ப எனக்கு முடியல, ரொம்ப அழுகையா வருது, எப்படி அத முதல்ல அவங்க ஹெல்ப் எடுத்திருக்கணும். பெற்றோர் முதல்ல ஹெல்ப் எடுத்திருக்கணும். அவங்க முதல்ல யார்கிட்டயாவது போய் அவங்க உள் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அவங்க முதல்ல பேசியிருக்கணும். அடுத்தது அவங்க இப்ப அழுதாங்க இல்லைங்களா குழந்தைக்கு முன்னாடி, அந்த அழுது முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தையோட உட்கார்ந்து சரி உன்னால முடியல, இந்த வாட்டி கிடைக்கல, அப்பா கஷ்டமா இருக்குது, பரவாயில்ல நம்ம இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி நம்ம அதை மீண்டலாம், எப்படி நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் குழந்தையோட. அது பண்ணியிருந்தானா கண்டிப்பா குழந்தை அந்த மாதிரி யோசிச்சிருக்காது. அதாவது ஒரு படிக்கட்டு மேல ஏறி இருக்கணுங்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த படிக்கட்டுலயே உட்காந்து அழுதுட்டார். டாக்டர் என்ன சொல்ல வராங்கன்னா, பரவாயில்ல இதுதானே போச்சு, அடுத்து என்ன பண்ணலாங்கிற விதையை தான் அந்த குழந்தைங்களை விதைச்சிருக்கணுங்கிறாங்க. டாக்டர் அவங்க அப்பா என்கிட்ட பேசினாரு. பேசும்போது என்னன்னா, கிறிஸ்டோபர் இந்த மாதிரி நான் வந்து எங்க ஃபேமிலியில வந்து யாருமே எங்களை மதிக்கல, நாங்கள் ரொம்ப இதாக கீழே இருந்தோம், அதனால யாருமே எங்களை மதிக்கிறது இல்லை, நாங்க வந்து எப்படியா என் பிள்ளைனாச்சும் படிக்க வச்சிடணும் அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்தேன், நான் என்ன பண்ணுவேன் நானே மறுபடியும் வந்ததும் போது. நீங்க சொன்னது கரெக்ட். அதாவது அவங்களும் சொன்னாங்க இது பெற்றோர் மட்டுமே காரணம்ன்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க சொல்ல வந்ததா அதை தான் அவங்க சொல்ல வராங்க. பெற்றோர் மேல ஒரு அழுத்தம் இருக்கு, அந்த அழுத்தம் தான் இன்டர்ன் குழந்தைங்க மேல போகுது. ஸோ ஃபைன், அல்டிமேட்டா பார்த்தோன்னா யாரோ ஒருத்தங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம் இன்னொரு பச்சை குழந்தையோடைய இறப்புக்கு காரணமா போயிருது. நீங்க இந்த மாதிரி ஒரு டீச்சரா இருக்கீங்க, ரிசல்ட் ஓரியன்டான டெத் எதுவும் நிறைய பார்த்திருக்கீங்களா, இல்ல எதுவும் வந்து உங்களை நிறைய நடக்குதா? முதல்ல தற்கொலை எண்ணம் குழந்தைக்குள்ள எப்படி வருது, அதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கறது தான் நாம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதே தலைப்புல தான் அடுத்த வாரமும் விவாதிக்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சி அரசை.